ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் முதல்ல பார்க்குறது ரெட் கலர் பட்டன் ரோஸு. நம்ம இந்த பட்டன் ரோஸ் தாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு 15-16 பூ மொட்டு கொத்தாக எடுத்து பூத்திருந்தது. இப்போ மழையில் அவ்வளோ அதெல்லாம் கொட்டிடுச்சு. அப்புறம் 1-2 கிளைங்களும் பழைய கிளைங்கள்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருந்ததெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்குது. இனிமேல் துளிர் வரணும். ஒரு பூவும் இருந்தது, பூத்துருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் காற்றுல அப்படியே பெருசாக இருந்தது, உடஞ்சிடுச்சு. அதனால் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது ஃபேரி ரோஸு சொல்லவே வேணாங்க. கொத்தா பூ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். இப்படி தாங்க அந்த ஃபேரி ரோஸ் நான் வாங்கும்போது இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக அந்தளவுக்கு பூ எடுக்கலை. வாங்கிட்டு வந்த பிறகு கூட நல்லா வந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ மறுபடியும் எடுத்துருக்குது. அதிலே ஒரு தக்காளி செடியும் நிற்கிதுங்க. இன்னொரு கிளையிலையும் அதே மாதிரி கொத்தாக இருந்தது. அந்த மொட்டு பூச்சி எதுனா சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அந்த கிளையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கிறேன் நான். துளிர் வரட்டும் பார்க்கலாம். அப்புறம் இதில் நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்கி ரொம்ப குச்சி மாதிரி நிற்கிறது நம்ம திராட்சை தாங்க. இந்த திராட்சையில் இருந்த எதலெல்லாம் கொட்டிடுச்சிங்க. கொட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் குச்சியாக தான் நிற்கிது. ட்ரிம் பண்ணணும். நான் ட்ரிம் பண்ணாமல் விட்டதுனால இப்போ அவ்வளோ கொட்டி இருக்குது. அப்புறம் மணி பிளான்ட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு வாழை இலை போல் நல்லா பெருசாக இலை எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக வந்துகிட்ருக்குது. எல்லாமே அந்த கொட்டாங்குச்சி அதில் கிடக்கிறதுனால தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பவளமல்லி செடி தாங்க நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்கியிருந்தது. பார்த்திங்கன்னா கிளைங்கெல்லாம் உடஞ்சி விழுந்துடுச்சு. காற்றுல ஆடி கீழே சாஞ்சி நிறைய கிளைங்க உடஞ்சிடுச்சு. சின்னதாக கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் உடஞ்சி அதிலே உடஞ்சி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். அது மாதிரி உடஞ்சி கீழே நிறையா கொட்டிகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரிஜாதத்தில் நம்மளுக்கு ஒரு மொட்டு இருந்ததும் பூத்தாச்சு. வேறு மொட்டுக்கள் இல்லை. இனிமேல் நம்மளுக்கு மொட்டு வந்தால் தான் பார்க்கணும். அப்புறம் இட்லி பூச்செடி சொல்ல வேணாம். இருந்த பூவெல்லாம் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இப்போ மறுபடியும் மொட்டுக்கள் வருது. அப்புறம் நம்மளுக்கு துளுத்து வந்த மாதுளை பார்த்திங்கன்னா துளுத்து நல்லா வருதுன்னு பார்த்தா இப்போ கிளையெல்லாம் காயுதுங்க. பார்த்திங்கன்னா அந்த கிளையில் துளிரே காஞ்சி எல்லாம் கொட்டிடுச்சிங்க. அப்புறம் நம்ம பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கிற மாதுளை அது சூப்பராக நிற்கிது. அப்புறம் செம்பருத்தியில் வெள்ளைப்பூச்சி வந்துக்கிட்டே இருந்தது. உடச்சி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. இப்போ நல்லா பச்சின்னு சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பூவும் வந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம கமலா ஆரஞ்சு அதுவுமே சூப்பராக நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை சொல்லவே வேணாம். மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது எதெல்லாம். அப்புறம் எடுத்து வச்ச பாவக்காய். இது பாருங்களேன், வெள்ளை கலர் இட்லி பூச்செடி. இது ஹைட்டாக வராது, சின்னதாகவே தான் இருக்கும். பூ மட்டும் பூத்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம அதில் நம்மளுக்கு வேரில் இருந்து மறுபடியும் நம்மளுக்கு செடி உருவாகுது. அதை நம்ம எடுத்து வச்சோம்னா இன்னொரு செடியும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இது மஞ்சள் கலர் கனகாம்பரம். நிறைய கிளைங்க இருந்தது, எல்லாம் காஞ்சிடுச்சு. ஒரு கிளை தாங்க நல்லா பச்சையாக இருக்குது. சரி, அதெல்லாம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் மண் போட்டு வேரெல்லாம் மூடி அழகாக வச்சாச்சு. செம்பருத்தி அடியில் இருந்து வர்றதை நான் எடுத்து வச்சு பதியம் போட்டேங்க. அதில் 2 பாட்டில் வச்சதில் 1 காஞ்சிச்சு, 1 பாருங்கள் தலை வருது. இப்போது நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி. அதுலேயும் ஒரு 3 மொட்டு வந்திருக்குது. துளிரும் வந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக. அப்புறம் இது கனகாம்பரம். 2 கனகாம்பரம் முளைச்சி வந்ததில் 1 அதில் எடுத்து வச்சுருக்கேன். இது கல்கத்தா ரோஸு. அதுவுமே துளிர் வருது. நீட்டமாக பெருசாக இருந்த இதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த கிளையிலையும் வரிசையாக துளிர் வருது. அப்புறம் இது பிளாக் ரோஸுங்க. பிளாக் ரோஸ் சொல்லவே வேணாம். இப்போ ஒரு மொட்டை பூத்துக்கிட்டே தான் இருக்குது. பச்சை மிளகா. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸுங்க. அதுவுமே இப்போ தான் பறித்தேன் பூ. மறுபடியும் துளிர் வந்துருக்குதுங்க. இதில் பன்னீர் ரோஸ் தாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு வரல. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.